துர்கா டாக்கீஸ்க்கு வந்து இந்த தாமு எதிரில் நிற்கும் போது கூட இவன் கண்ணில் கொஞ்சம் கூட பயம் தெரியல. எங்கிருந்து வந்ததுடா இந்த தைரியம்? உனக்கும் அவனுக்கும் நடுவில் நான் இருப்பேன். அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்த வாக்குக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் டாக்கீஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உன்னை எதுதான் இங்கே கூட்டிட்டு வந்து புதைச்சிருவியா? என்ன தாமோ சின்ன புள்ளத்தனமா? மனுஷங்களா இல்லை மாடா? அவன் எலெக்ஷன்ல உன் பையனை எதிர்த்து நிற்பான். அவன் தான் ஜெயிப்பான். மறுபடியும் இந்த துர்கா டாக்கீஸ்க்கு அவனை கூட்டிட்டு வரதை பத்தி யோசிச்சு கூட பார்க்காத. அவன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலோ, அவ்வளோ ஏன் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனா கூட, இந்த துர்கா டாக்கீஸ்ல படத்தை ஓட்டி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கும் ஆளுங்களுக்கும் ஒரு சூப்பர் ஆக்ஷன் படம் ஓட்டுவேன் தாமோ. நிறைய பேர் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் தாமோ. சிஎம் பதவியில இருக்கிறதுனால இங்க இருந்து உயிரோட போற. என்ன? ஏதோ அதிர்ஷ்டத்துல சிஎம் ஆகி இவங்க எல்லாரும் பின்னாடி இருக்கிறதுனால இந்த உசிலம்பட்டிக்கு வந்து அதுவும் என் இடத்துல காலை வச்சுட்டு உயிரோட வெளியே போற. என் ஆளுங்க வேற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள உங்க ஒய்யாவை இங்க இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. இன்னொரு ஃபேவர் வேணும் முக்தார். சார், தாமுக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டலான் இருக்கேன். 10 நிமிஷம் தர முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க எதுக்காக இவங்க கூட ஃபைட் பண்ணணும்? we should leave சார். தெளிவானவா அவன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்டிருக்கான். ஆஃபீஸர்ஸ், ஜஸ்ட் 10 minutes. இவங்க கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திக்க முடியலன்னா இந்த நாட்டை எப்படி காப்பாத்துவேன்? முக்தார் சார், இங்க இருந்து நான் வெளியே வரணும்னா இவங்க எல்லாரையும் இந்த துர்கா டாக்கீஸ்ல புதைச்சிட்டேங்கிற கான்ஃபிடன்ஸோட வெளியே வரணும். சார், உங்க மேல கை வச்சாங்கன்னா within 2 seconds இங்க ஒருத்தரை விடாம எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவோம் சார். என் மேல எவன் கையும் படாத மாதிரி அடிக்கிற, ஓகேவா? அவ்வளோ பெரிய ஆம்பளையா இருந்தா அவங்க கிட்ட ஏன் கேட்கற? உண்மையிலேயே தில் இருந்தா வந்து எங்க கிட்ட மோத. உங்களுக்காக பர்சனலாக எங்கள் டியூட்டியும் வேலையும் பணையம் வைக்க எல்லாரும் ஒத்துக்கிறோம் சார். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மினிட் ஃபயரிங் ஆரம்பிச்சிருவோம் சார். உங்களுக்கு அந்த சான்ஸ் தர மாட்டேன் முக்தார். ப்ராமிஸ். 10 நிமிஷத்துக்கு நான் சிஎம் கிடையாது தாமோ. சண்டையை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு உன்கிட்டயே விடுறேன். இது தமாஷ் இல்ல, கொஞ்சம் யோசிச்சா பெட்டர்னு நினைக்கிறேன். அடியாளுங்களை அனுப்ப சொன்ன அனாவசிய பேச்சதுக்கு தாமோ. Good start, sir.
அவன் என் மேல கை வச்ச கணக்கில் இதெல்லாம் வராத ஆபீசர்ஸ். Nice one, sir. எங்க குலசாமி ஐயனார் மாதிரியே இருக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் எங்கடா போற? சார், சாரை கூட்டிட்டு போங்க. நாங்க இனிமே அந்த பையன் வம்புக்கு போக மாட்டோம். எலெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறோம். சுத்தப்பட்ட கிராமங்கள்ல உன்ன மாதிரியே ஜனங்களை பயமுறுத்தி நிறைய அரசியல்வாதிங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஊரூரா சுத்தி அவங்க சினிமா தியேட்டருக்கு போய் தனித்தனியா ஆளுக்கு ஒரு படம் காட்ட முடியாது தாமோ. பாவம், அவங்களுக்கும் அனுபவத்தை விவரமா சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன் சார். பத்தாது தாமோ. எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்றேன்னு ஆண்டவன் சாட்சியா பிரமாணம் செய்யறேன் சார். That's all for now, Mukhtar. Sir. இங்க வா. अपना ही छोकरा था यार, बहुत थोड़े साल का होगा। मुंबई में यार धंधा करने का बात नहीं था, जगह किधर बची है सारा धंधा करने के लिए, बहुत टेंशन है। ஷக்கீல் எங்க? என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன்டா அடிச்ச? போடா பே துஸ்ஸாலே. தெரியாட்டி அடிக்கூடாதா? ஈகோ என்னடா முறைக்கிற? நீ பெரிய பிஸ்தாவா? तेरी क्या अपने जगह में बहुत खुशी मिलती है तुझे? कितना हिम्मत है तेरे पास? எங்க ஏரியா கொண்டு எங்க மேல கை வைக்கிறியா? டேய் வேணாடா. வேணான்னு சொன்னேன்ல. நசீர், ராட் எடுத்துட்டு போ. நான் அடிச்சா எப்படி இருக்குங்கிறத எவனும் சொன்னானே தவிர எனக்கே தெரியாது. இப்போ உனக்கு தெரியும். நான் பேசலான்னு வந்ததுனால முழு மனசோட அடிக்கல. ஷக்கீல் எங்கடா இருக்கான்? இப்படி ரவுண்ட் அப் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கன்ஃபியூஷன்ல எல்லாரையும் எக்கு தப்பா ஷக்கீல் எங்கம்மா? அவங்கிட்ட பேசணும். ஷக்கீல் ஜெயில இருக்கானா? எங்கள என்ன அடிக்கிற? அட, ஜெயில இருக்கானா? அப்போ உங்ககிட்ட தான் பேசணும். தம்பி, ஈர துணி ஐஸ் கியூப்ஸ் கொண்டு வாங்கம்மா. மும்பைல பாய் இல்லாம உங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடுச்சு. நாளையில இருந்து நானே உங்களுக்கு பாய். டேய், இங்க சூர்யா பாய்னு எவனோ ஒருத்தன் இருக்கானாமே, எவன்டா அது? தெரியாது சார். நல்லா பார்த்து சொல்லு. தெரியாது? मुझे नहीं मालूम सर. நீங்க எல்லாம் கிளம்புங்க. பாய் அவங்க வந்திருக்கிறது போலீஸ். நான் டீல் பண்ணிக்கிறேன்.
चलो रे ஏய் இங்க சூர்யா பாய் யாருங்கிறது தெரியுமா? தெரியாது. நீ எந்த ஏரியா? இங்கதான். இந்த ஏரியான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியணும் ரூல் ஏதாவது இருக்கா? உன் பேர் என்ன? சூர்யா. அப்புறம் எதுக்குடா சூர்யா நான் தெரியாதுன்னு? நீ கேட்டது சூர்யா பாய், அது நான் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். வா ஸ்டேஷனுக்கு போலாம். எந்த ஸ்டேஷன்? போலீஸ் ஸ்டேஷன். உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியல. அச்சா, லட்டியில 4 அடி வாங்கினா எல்லாம் தெரியும். அதான் லட்டி இல்லைல்ல, அது இருந்தாலாவது வந்திருப்பேன். ஒன்று பண்ணுங்க, ஸ்டேஷனுக்கு போய் லட்டி எடுத்துட்டு வாங்க, இல்லை யூனிஃபார்மாவது போட்டு வாங்க. சும்மாலாம் கூப்பிட்டா வர முடியாது. போலீஸ் அடிச்சா ஓகே, ஆனா நீங்களும் அடிக்கூடாது. போலீஸ் மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. போலீஸ் மாதிரி நடிக்காத. போலீஸ் தான் விட்டுடு. பொய்யா சொல்லு. சத்தியமா இது போலீஸ் அடி இல்ல, அது வேற மாதிரி இருக்கும். ஃப்ராட். என்னடா குத்த வர? மாஃபியாவா? என்னடா முறைக்கிற? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மும்பை அமைதியா இருக்க விட மாட்டீங்களா? எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா? உயிரோட அருமை தெரிஞ்சாதானே? மனுஷங்க உயிர், அதோட அருமை எனக்கு தெரியாது. என்னது? ஃபிஷ், டூனா ஃபிஷ். இந்த பூமியில 600 கோடி மனுஷங்க இருக்காங்க. அதுல பாதி பேர் தினமும் கடல்ல இருந்து மீனை பிடிச்சி சாப்பிடுறாங்க. வேக வச்சு வறுத்தெடுத்து குழம்பு வச்சு மசாலாங்கிறாங்க, ஃப்ரைங்கிறாங்க. நீ என்னடானா டியூனா ஃபிஷ்ங்கிற. காலங்காலமா நீங்க கோடிக்கணக்கான மீனை சாப்பிட்றதுக்காக சாவடிச்சா அது பெரிய மேட்டரே இல்ல. எப்பயாவது ஒரு மீன் ஒரு மனுஷனை முழுங்கிட்டா அதை பெரிய மேட்டர் ஆக்கிடுவீங்கல்ல. ஒரு சின்ன சொரா எவனையாவது பீச்ல கொஞ்சமா கடிச்சா போதும், உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுருவீங்க. ஜாஸ் 1, 2, 3ன்னு உடனே சினிமா எடுத்துருவீங்களே. உங்களது மட்டும் தான் உயிரா? அதுங்களது இல்லையா? மூஞ்சி மோரையும் பாரு. லவ் பண்ணலான்னு வந்து அட்வைஸ் பண்றான். என்ன சாவடிக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இன்னொரு ஜென்மம் இருந்தா மனுஷனா மட்டும் பிறக்க மாட்டேன். சாவடிக்கிறானுங்க. இதான் என் கடைசி ஜென்மம். மறுபடியும் கிடைக்க மாட்டேன். என் கூட வந்துரு. எப்படி வர முடியும்? இப்படி டெய்லி கொலை பண்ணனோட எப்படி வர முடியும்? ஏன் மிருக மாதிரி நடந்துக்கிற? அப்பப்ப டெரரிஸ்ட் பாம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஐடென்டிட்டிக்காக.
அப்பப்ப விநாயகர் பால் குடிச்சுக்கிட்டு இருப்பார். நானும் இருக்கேன்னு. அதே விநாயகர் தினமும் பாலை குடிச்சா இங்க எவனும் ஊத்த மாட்டான். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. என்னைய கொன்னுட்டு என் ரத்தத்தை குடிச்சிரு. என்னை விட்டுட்டு போகாத. அப்படி விட்டுட்டு போனீன்னா இன்னும் டேஞ்சர் ஆயிடுவேன். எப்படியோ போ, எப்படியோ கெட்ட நாசமா போ. நீயும் உங்க அப்பனை சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்கடி. வரல அதான் உன்கிட்ட இருக்கோம்ல, அது போதும் எனக்கு. அச்சா என்னடா கனவெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டியடா. இத்தனை வருஷம் ஆயும் வெறி அடங்கல. அடிக்கடிக்க முன்னாடி வந்து நிக்கிறேன். அன்னைக்கு உன்னை கொல்லாம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்டா தெரியுது. ஆனா ஒரு விதத்தில் அதுவும் நல்லதான். அந்த சிம்பத்தில தான் எம்எல்ஏவாகி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்தேன். இப்ப பிஎம் பதவி அடையிறதுக்குள்ள பரமபதத்துல வர பாம்பு மாதிரி புழுங்கிட்டியடா. நாடு முழுக்க எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. பிரதம மந்திரி ஆக வேண்டியவன் எனக்கு அரசியல் வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டா. ஏண்டா அவ்வளவு பகை மேல உனக்கு? உன் மேல உள்ள பகையை தீர்த்துக்க நான் வரல. உன்ன மாதிரி நிறைய பேர் என் வாழ்க்கையில இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்த. ஆனா நீ மட்டும்தான் என் லைஃப்ல கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை போட்டு தள்ளுறது எனக்கு பெரிய மேட்டரே இல்ல. என்னடா செய்வ? என்ன போட்டுருவியா? அடிச்சது போதும். சித்ரா எங்க? சித்ரா இல்லடா, கொலை பண்ணிட்டோம். சும்மா ஜோக் அடிச்சு. சித்ரா உயிரோட தான் இருக்கா. ஒரு ஜோக் அடிச்சதுக்கு 6 பேர் போயிட்டானுங்க. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஜோக் அடிக்க கூடாது. சித்ராவை தூக்கிட்டு வந்தா நான் வருவேன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும். வந்தா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. ஆமாடா, தெரியாது. தெரியாம தான் உன்னை கூப்பிட்டேன். பாரு நான் பாத்துறேன்டா இன்னைக்கு. வா வா வாடா. ஒரே ஜனன்னு பாத்துறேன்டா. நீ என்ன புடுங்க முடியும் காட்டுறான். காட்டு காட்டுறா பார்க்கலாம். காட்டு. நீயே ஆசைப்பட்டு கேட்கும் போது நான் காட்டாம போக மாட்டேன். இன்னையோட உன் ஹிஸ்டரி முடிய போகுது. இதுக்கப்புறம் பேச நீயும் இருக்க மாட்டா, உன்னை பத்தி பேச எவனும் இருக்க மாட்டான். அந்த பேலன்ஸ் ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ள சித்ரா எங்கன்னு சொல்லிடு. நீ சொல்லலன்னா அதுக்கப்புறம் சித்ரா எங்கன்னு கேட்க கூட மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா அதே ஆர்டர்ல நீயும் போயிடு.
சாவடிச்சிருவா இவள, உயிரோட விட மாட்டேன். என்னடா இப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல பொழைச்சா போதும் ஆயிடுச்சு. எப்பா, நீ என்ன மனுஷனா இல்ல? அவளை விட்டுரு. என்ன வேணாலும் பண்ண. என்னடா செய்ய சொல்ற? உன்னை போட்டு தட தவிர வேற என்ன செய்ய சொல்ற? நீ சாகிறத என் கண்ணால பார்க்கணும். கண்ணு எடுத்து அப்படியே கச்ச 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 சுட்டு தள்ளணும் போல இருக்கு. இந்தா சுடு. நீயா சுடுறியா இல்ல நானே சுட்டுக்கவா? நீ ஷூட் பண்ணிக்கிறியா? இரு, ஷூட் பண்ணிக்கோ. ஷூட் 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 ஷூட். No! Please, no, Surya! No! No, Surya! Surya! நான் லைஃப்ல எல்லார் கூடவும் பிசினஸ் பண்ணி சக்சஸ் ஆயிருக்கேன். ஆனா உன் விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டேன். ஐ லவ் யூ. இன்னும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு நினைக்காத. சாகும்போது எவனும் போய் சொல்ல மாட்டான். இல்ல, உனக்கு எதுவும் ஆகாது. நீ சாக மாட்ட. புல்லட் இறங்கினது எனக்கா உனக்கா? உனக்கு ஒண்ணும் ஆகாது. My love is true. ஒருவேளை நான் போயிட்டா well and good. ஆனா உன் காதல் உண்மையா இருந்து நான் மட்டும் பொழைச்சிட்டேன். இந்தியாவை இந்த சூர்யா விடாம துரத்துக்கிட்டே வராங்க சார். அத்தனை பேர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? தப்பிக்கிறதை விட துரத்தி அடிக்கிறது பெட்டர் முக்தார். சார்,
சார் தெரியாது சார். என்னை விட்டுருங்க சார். இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்கள நானே ஆம்புலன்ஸ் அழுட்டு போயிடுறேன் சார். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். சரி விட்டுடுறேன். ஆனா வழியில உங்களை மாதிரியே நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன தூக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க போய் அவனுங்க ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவனுங்க அத்தனை பேரையும் இங்க வர மாதிரி செஞ்சா அந்த பொறுக்கிங்களோட கதையை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சு உங்களை அனுப்புனவங்க கிட்ட நான் போய் ஆகணும்.